ஹாய் கைஸ், ரீசெண்டாக என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல வந்து நான் வந்து ஒரு போல் போட்டிருந்தேன். என்னன்னா, அமெரிக்காவோட பெரிய மணி ஹைஸ்ட் ராபரி பத்தி ஒரு வீடியோ போடும் அப்படின்னு கேட்டிருந்தேன். நிறைய பேர் கொடுத்தீங்க. ஸோ அதனால இந்த வீடியோ அமெரிக்காலேயே இதான் இருக்கிறதுலே இப்போ வரைக்கும் 2020% வரைக்கும் இதுதான் இருக்குது பெரிய பேங்க் ராபரி. கிட்டத்தட்ட $18.9 மில்லியன் US டாலர்ஸ் அரை மணி நேரத்துல தூக்கிட்டு போயிருக்காங்க. அரை மணி நேரம் $18.9 மில்லியன் ½ அன் ஹவர்ல இம்பாசிபிள் நினைச்சத ஒரு விஷயத்த பாசிபிள் ஆக்கி ஒரு குரூப் ஆஃப் 5 மெம்பர்ஸ் எடுத்துட்டு போயிருக்காங்க. கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் நான் சொன்ன மாதிரி பெரிய பேங்க் ராபரி தான். இப்போ வரைக்கும் அந்த ரெக்கார்டை அமெரிக்கால யாருனாலும் பீட் பண்ண முடியல. நிறைய பேர் வந்து போலீஸே திணறி போய் 4 வருஷம் கழிச்சு தான் அவங்களுக்கு கண்டுபிடிச்சாங்க. அந்த அளவுக்கு பெரிய மாஸ்டர் மைண்டா பக்காவா பிளான் பண்ணி அந்த $18.9 மில்லியன் அசால்ட்டா எடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ அதை பத்தி வீடியோ வந்து ஃபுல்லா பேச போறோம். இதே நினைச்சா பாத்தீங்கன்னா நான் உங்க abul hasan. Let's get in the video. If I stay with you, if I'm choosing wrong, I don't care at all. If I'm losing now, but I'm winning late, that's all I want. செப்டம்பர் 13 1997 இந்த ராபரி வந்து நடக்குது. எப்படி நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, 5 பேர் ஒரு ட்ரக்ல வராங்க. ட்ரக்ல வந்துட்டு அந்த கம்பெனிக்கு முன்னாடி போய் நிக்கிறாங்க. நின்று அந்த 5 பேர் இறங்குறாங்க, உள்ள போறாங்க, கதவை திறக்கிறாங்க. செக்யூரிட்டி கேமரா மேல யாரோட ஃபேஸும் பண்ணாம மதக்கான தடையுமே இல்லாம உள்ள போறாங்க. அங்குள்ள மக்கள் எல்லாம் கட்டி போடுறாங்க. $18.9 மில்லியன் ட்ரக்ல ஏத்துறாங்க. ஹாஃப் அன் ஹவர்ல அந்த வேலையை முடிச்சுட்டு போறாங்க. ஸோ இங்க வந்தது யாருக்குமே தெரியாது. அவங்களோட பக்கத்துல மக்களுக்கு தெரியாது. ஒரு சத்தம் கூட இல்லாம உள்ள போனாங்க, காசு எடுத்துட்டு வெளில போனாங்க. ஸோ இதுதான் அங்க நடந்தது. அவங்க உள்ள ஒரு செக்யூரிட்டி கேமரால அவங்க வந்து அடையாளம் இல்ல, அவங்க வந்து ஃபிங்கர் பிரிண்ட் இல்ல. போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்றாங்க, இதெல்லாம் செக் பண்றாங்க. ஒரு தடையும் இல்ல. ஃபிங்கர் பிரிண்ட் இல்ல, செக்யூரிட்டி கேமராவில் அவங்க ஃபேஸ் வந்து படல. ஃபுல்லா பிளாக் சூட் போட்டிருக்காங்க, மாஸ்க் போட்டிருக்காங்க. அவங்க ஃபேஸே அது அடையாளமே இல்லை. ஆனா அவங்களுக்கு வச்ச ஒரே ஒரு துருப்பு சீட்டு அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா அது கூட ஒரு வேஸ்ட் தான். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு காரோட டெயில் லைட் அது மட்டும் தான் அவங்களுக்கு வந்து கிடைக்குது. வேற எதுவுமே கிடைக்கல. போலீஸ் வந்து ரொம்ப குழம்பி போயிட்டு இந்த கேஸை மூடிடல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸை மூடியும் வச்சாங்க. ஸோ இதுதான் அங்க நடந்த ஒரு இது. பக்காவா பிளான் பண்ணி பக்கா மாஸ்டர் மைண்டோட பக்காவான பிளான்ல உள்ள போனாங்க, எடுத்துட்டு வெளில வந்தாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த ராபரிக்கான டீடைல்ஸ், கேஸ் எல்லாமே இப்படிதான் இருக்கு. ஸோ இந்த ராபரி பண்ணவங்களுக்கான்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து இந்த திருடுறது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணியிருப்பாங்க. ஆனா அதோட கஷ்டமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அந்த காசை எப்படி செலவழிக்கிறாங்கன்னா, அந்த காசை அவங்க திருடுறாங்களா, அந்த காசை அவங்க செலவழிச்சுதான் ஆகணும். ஸோ அவங்க வந்து என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, 2 வருஷமா அந்த காசு வந்து கொஞ்சம் கொஞ்சமா செலவு பண்றாங்க. ஆனா ஒரு நாள் வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த திருட்டுல ஒருத்த வந்து என்ன பண்றாங்கன்னா, ஒரு சில பெரிய அமௌண்ட் எடுத்து ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்குறான். ஆனா இன்கம் டேக்ஸ் ஒன்று இருக்கும் பாத்தீங்கன்னா, எல்லா கண்ட்ரிலும் இன்கம் டேக்ஸ் ஒன்று இருக்கும். இந்த இன்கம் டேக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, யாராச்சும் ஒருத்தவங்க வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு காரோ வாங்கினாங்கன்னா உடனே அவங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் போயிடும். கரெக்டா? ஸோ அந்த மெசேஜ் போனதுக்கு அப்புறம் வந்து அந்த ப்ரொஃபைல் வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க. இந்த மாதிரி எப்படி அவங்க வந்து ஒரு சில பேர் கார் வாங்கினா ஃபுல் அமௌண்ட் கொடுத்து வாங்கிடுவாங்க. ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னா ஃபுல் காசையும் கொடுத்து அந்த ப்ராப்பர்ட்டி வாங்குவாங்க இல்லையா? ஆனா இந்த ப்ராப்பர்ட்டி ஃபுல்லா கட்டுறாங்க பார்த்து அவங்க ப்ரொஃபைல் செக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அந்த திருட்டுல ஒரு திருடுறவங்கள ஒருத்தர் வந்து என்ன பண்றாங்கன்னா, ப்ராப்பர்ட்டி வாங்குறான். அந்த ப்ராப்பர்ட்டி பெரிய அமௌண்ட் கொடுத்து அந்த ப்ராப்பர்ட்டி வாங்குறான். ஸோ அவங்க உடனே வந்து இன்கம் டேக்ஸ் ஒரு மெசேஜ் போகுது. இன்கம் டேக்ஸ் மெசேஜ் போயிட்டு அவங்க ப்ரொஃபைலை செக் பண்ணி பார்க்குறாங்க. இந்த மாதிரி அவனுக்கு வேலையும் இல்லை, ஒன்றும் இல்லை, அவ்வளோ முன்னாடி தான் வேலை பார்த்துருந்தேன், இப்பவும் வேலை இல்லை, காசும் கம்மியா இருக்கு, ஒரு புவர் மேன் தான். ஆனா எப்படி இவனால ஒரே அமௌண்ட்ல ஒரே செட்டில்மெண்ட்ல ஒரு பேர் ப்ராப்பர்ட்டி வாங்க முடிச்சு ஒரு டவுட் வந்துச்சு. ஸோ இன்கம் டேக்ஸ் வந்து போறாங்க, அவனை பாக்குறாங்க, அரெஸ்ட் பண்றாங்க. ஸோ அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது, இவன் வந்து செப்டம்பர் 13 1997 இவன் வந்து அந்த ராபரியே பண்ணியிருக்கான். அதுல அந்த 5 பேர் இவனும் ஒருத்தன் தெரிய வருது. ஸோ மறுபடியும் 3 கேஸ் தொடர்றாங்க. தொடர்ந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவன் சொல்றான், எல்லாத்தையும் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறான். ஸோ யாருக்கான மாஸ்டர் மைண்ட் அப்படின்னு கேட்கறாங்க. அவன் சொல்றான் ஆலன் பேஸ் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருக்கும் வந்து ஆலன் பேஸ் சொல்லணும்னா, அங்குள்ள டன்பார் அந்த கம்பெனி பேர் வந்து டன்பார் ஆர்மர் கம்பெனி அப்படி ஒரு கம்பெனி. அந்த கம்பெனி தான் வந்து அது என்ன மாதிரி கம்பெனினா, சில பேர் வந்து அவங்க வீட்டுல வந்து கேஷ்லாம் ஸ்டோர் பண்ண முடியாதுல்ல, பெரிய பணக்காரங்க வீட்டு ஃபுல் அமௌண்ட் வச்சிருக்க மாட்டாங்கல்ல, அந்த மாதிரி அமௌண்ட்ல வந்து இவங்க வந்து தனியாக ஒரு வாட்டில் போட்டு தனியாக வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இது. ஸோ அப்பதான் சொல்றாங்க ஆலன் பேஸ் சொன்னோம்னா எல்லாருக்கும் வந்து அதிர்ச்சி ஆகுது. ஏன் பாத்தீங்கன்னா, ஆலன் பேஸ்ன்றது அந்த கம்பெனில ஒரு எம்ப்ளாயி வேலை பார்த்துருந்தாரு. ஸோ இவங்களுக்கு வந்து டவுட் வருது. ஸோ ஆலன் பேஸ் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஆனால் எப்படி பண்ணாங்க யாருக்குமே தெரியல.
ஃபர்ஸ்ட் இந்த ஆலன் பேசன் யாரும் உங்களுக்கு சொல்றேன். இந்த ஆலன் பேசன் பாத்தீங்கன்னா அந்த கம்பெனில வந்து வேலை பார்க்குறாரு. ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரி கேரக்டர்னா நல்ல ஒரு என்ன சொல்ற ஒரு காமெடியான கேரக்டர், நல்லா பேசுவார், நல்லா பழகுவாரு. ஆனா இவர் வந்து என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பிராங்க் பண்ணுவாங்க. இவருக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் உள்ளவர். நிறைய பேர் பிராங்க் பண்ணுவாங்க. அவங்களுக்கே தெரியாம டயரோட காத்த பிடிங்கி விடுறது, ஹெட்லைட்டை வந்து ஸ்க்ரூ பண்ணி வெளியே எடுத்து விடுறது. ஸோ இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் உள்ளவங்க தான் நிறைய பேருக்கு பிடிக்கும், ஒரு சில பேருக்கு அவரை பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு டைப் அவரு. ஸோ அந்த திருட வந்து மாட்டின அந்த திருட வந்து சொல்றான் இந்த மாதிரி நாங்கள் வந்து ராபரி பண்ணோன்னு. ஃபர்ஸ்ட் இந்த ஆலன் பேசன் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா தன்னோட ரெக்கமெண்டேஷன்ல தன்னோட சிபாரிசுல 4 சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ரொம்ப நம்பிக்கை உடையவங்களா இருப்பாங்க பாத்தீங்கன்னா, அவங்க ஒரு அந்த மாதிரி ஒரு 4 பேர் வந்து அவரோட ரெக்கமெண்டேஷன்ல அந்த கம்பெனில வந்து வேலைக்கு சேர்க்கிறாரு. ஸோ இவங்க 5 பேர் வந்து முடிவு பண்றாங்க என்னன்னா நம்ம வந்து ஒரே ஒரு திருடுவோம், திருடிட்டு லைஃப்பை நம்ம வந்து செட்டில் பண்ணிடுவோம், லைஃப்ல நம்ம ஜாலியாக வாழலாம், சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து முடிவு பண்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்து திருடுக்கான பிளான் பண்றாங்க. இதுக்கான முதல் மாஸ்டர் மைண்ட், தலைவர், லீடர் எல்லாமே வந்து ஆலன் பேஸ் தான். இந்த ஆலன் பேஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உள்ள போகணும், இந்த மாதிரி மேப் எல்லாம் வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம வந்து திருட போறோம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பார்க்க பிளான் பண்றாங்க. ஒரு நாள் வந்து ஆலன் பேஸ்க்கு வந்து ஒரு கால் வருது அவங்க கம்பெனி வந்து, இந்த மாதிரி நான் உங்களை வந்து வேலை விட்டு தூக்குறேன், உங்ககிட்ட உள்ள ப்ராப்பர்ட்டிஸ், கீஸ், பேங்க்கான கீஸ், அந்த கம்பெனியோட கீஸ் எல்லாத்தையும் வந்து என்கிட்ட கொடுத்துருப்போங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. உடனே ஆலன் பேஸ் வந்து முடிவு பண்றாரு இந்த மாதிரி நம்ம இன்னைக்கு நைட்டே திருடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. அவங்களும் ஒத்துழைச்சு ஓகேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டே திருட வராங்க. ஸோ எப்படி திருடுறாங்க அப்படின்னு பார்ப்போம். ஆலன் பேஸ் ஒரு பிளான் என்ன பார்த்தீங்கன்னா, உள்ள போறோம், சாவி வச்சு திறப்போம். ஏன்னா ஆலன் பேஸ் கிட்டே அந்த சாவி இருக்கும், திறக்கணும். செக்யூரிட்டி கேமரா வந்து படக்கூடாது, ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கக்கூடாது, எதுவுமே இருக்கக்கூடாது. உள்ள போறோம், செக்யூரிட்டி கார்ட்ஸை வந்து கீழே இருக்கிறோம், கட்டி போடுறோம், காசு எடுக்கிறோம், வெளில போறோம். இது வந்து எவ்வளவு அந்த பண்ணணும் அவர் வந்து பிளான் பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, 1/2 மணி நேரத்துல பண்ணி முடிக்கணும் அவர் வந்து பிளான் பண்றாரு. ஸோ எப்படி இவருக்கு வந்து ஃபுல் ஐடியா தெரியும் பார்த்தீங்கன்னா, அவர் தான் அந்த கம்பெனிக்கு வந்து ஒரு சேஃப்டி இன்ஜினியர், சேஃப்டி இன்ஸ்ட்ரக்டர் அப்படி கூட சொல்லலாம். அவங்க உள்ள கேமரா எல்லாத்தையும் அவர் தான் என்ன பண்றாருன்னா, முன்கூட்டியே அந்த ரோட்ல படாம கீழே இருக்கிட்டு இல்லை வேற மாதிரி அந்த கேமரா செட் பண்ணி வச்சுட்டு எல்லாத்தையும் டோட்டலாக மாட்டுறாரு. ஸோ மாற்றி தான் எல்லாமே பிளான் பண்றாரு. ஆனா அவருக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம், ஒரு கஷ்டமான விஷயம் தெரியுமா, அந்த வால்ட்டை எப்படி ஓப்பன் பண்றது அந்த கஷ்டமான விஷயமே. ஆனா அவருக்கு தெரியும் ஃப்ரைடே அந்த கம்பெனியில அந்த வால்ட் ஓப்பன்ல தான் இருக்கும். ஏன் ஓப்பன்ல இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃப்ரைடே அன்னைக்கு மட்டும் தான் அவங்களோட எம்ப்ளாயிஸ் எல்லாருமே அந்த காசை எடுத்து உள்ள வச்சுட்டே இருப்பாங்க. ஸோ அன்னைக்கு மட்டும் அது ஓப்பனா இருக்கும். ஸோ அன்னைக்கு அந்த ஒர்க்கிங் டைம்ல வந்து உள்ள போறாங்க, ட்ரக் எடுத்து கொண்டு வராங்க. அந்த 4 பேர் வந்து ட்ரக் திறகுறாங்க. ஆலன் பேஸ் கிட்ட அந்த கம்பெனிக்கான மெயின் டோருக்கான சாவி இருக்கு. போறாரு, திறக்கிறாரு, ஓப்பன் ஆகுது. உள்ள போறாங்க. உள்ள போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த செக்யூரிட்டி கேமரா வந்து ஒரே ஒரு செக்யூரிட்டி கேமரா. அந்த செக்யூரிட்டி கேமரா வந்து எப்படி இருக்கும்னா, இப்படியே மூவ் ஆயிட்டு இருக்கும், ஆசிலேட் ஆயிட்டே இருக்கும். ஸோ அவர் வந்து என்ன பண்றாருன்னா, இந்த கேமரா வந்து ஸ்விங்கிங் டைம், அந்த ஆசிலேட்டிங் டைம் வந்து கேல்குலேட் பண்றாரு. ஒரு 3 செகண்ட் 4 செகண்ட்ஸ்னா அந்த 4 செகண்ட்ஸ் ஒவ்வொருத்தரா வந்து உள்ள போறாங்க. ஸோ அந்த கேமரா வந்து இப்படி போச்சுன்னா இவங்க வந்து முன்னாடி போய் அந்த டோர் கூட வரையே போவாங்க. ஸோ இப்படின்னு ஆசிடாங்க நேரத்தில் வந்து ஒவ்வொருத்தரா வந்து அந்த கேமரா மாட்டாம உள்ள போறாங்க. உள்ள போயிட்டு உள்ள போனோம்னு பாத்தீங்கன்னா ஒரு செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றாங்க. கிட்டத்தட்ட 2 செக்யூரிட்டி கார்டு வித் ஃபுல்லி ஆர்ம்டு, கன்ஸ் எல்லாத்தையும் வெஸ்ட்னா போட்டு ஃபுல்லா வந்திருக்காங்க. ஸோ இவங்களும் கையில வந்து ஃபுல் ஆர்ம்டா வெஸ்ட்னா போட்டு கன்ஸோட உள்ள போறாங்க. உள்ள போயிட்டு பட்டு எல்லாரும் வந்து கை பிடிக்கிறாங்க, படுக்க வைக்கிறாங்க, படுக்க வச்சு நாட் போடுறாங்க. நாட் போட்டு கை காலம் ஃபுல்லா கட்டுறாங்க. அவங்க வாயில வந்து பிளாஸ்டர் போடுறாங்க. எல்லாத்தையும் பண்றாங்க. அந்த வாட் ஓப்பனா இருக்கணும் தெரியும், ஏன்னா அது எனக்கு வந்து ஃப்ரைடே அந்த வாட் வந்து ஓப்பனா இருக்கு. திறக்கிறாங்க, உள்ள போறாங்க. $80.8 அங்க இருக்கு. டக்கு உள்ள கொண்டு வராங்க. பணத்தை ஒவ்வொரு மூட்டையில போடுறாங்க, உள்ள போடுறாங்க. அந்த பணத்தை எல்லாத்தையும் எடுத்து அந்த ட்ரக்ல போடுறாங்க. ட்ரக்ல போட்டு ஹாஃப் அன் ஹவர்ல அந்த வேலையை முடிச்சுட்டு வெளியில போறாங்க. இந்த மாதிரி அவங்க கதைலாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட அஃபிஷியல்ஸ்லாம் இவங்களை இந்த மாதிரி கண்டுபிடிச்சு நம்ம வந்து ஜெயில போகணும்னு சொல்லிட்டு அவங்க ஒவ்வொருத்தரையும் கண்டுபிடிக்கிறாங்க. ஆலன் பேஸும் சரி, அவங்களோட மிச்சம் உள்ள அந்த 3 பேரும் சரி கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சு 24 வருஷம் அவங்க வந்து ஜெயில போடுறாங்க. இப்போ வரைக்கும் அவங்க வந்து ஜெயில தான் இருக்காங்க. ஸோ இதுதான் அந்த ராபரி. இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா $80.8 இவ்வளவு சின்ன நேரத்துல யாராலையும் இப்போ வரைக்கும் பண்ணவும் முடியாது, இதுக்கப்புறமும் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு பெரிய ஒரு ராபரி, மணி ஹைஸ்ட். இதுதான் இவ்வளவு தூரம் நீங்க பாத்துருந்தீங்கன்னா. ஸோ தேங்க்யூ. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பண்ண நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ நான் அந்த வீடியோ முடிக்கிறேன். இந்த மாதிரி நான் வேற மாதிரி மணி ஹைஸ்ட் வந்து பேசணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. நிறைய போல்ஸ் போடுவேன், இந்த மாதிரி டாபிக்லாம் பேசணும். ஸோ அதுக்கும் வந்து கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுங்க. இப்போ நான் இந்த வீடியோ முடிக்கிறேன். நாளைக்கு உங்களை வேற ஒரு வீடியோ பார்க்குறேன். அண்ட் யூஸ் பை ஃப்ரம் abul.